வணக்கம். இன்னைக்கு மகாபாரதத்திலேருந்து ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்க போறோம். இந்த கதையிலேருந்து நாம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, நம்மளுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு அர்த்தம் இருக்கு, எவ்வளவு சக்தி இருக்கு, நாம யோசிக்காமையும் யோசிச்சும் பேசுற வார்த்தைகளுக்கும் வாக்கியங்களுக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இந்த பிரபஞ்சம் கொடுக்குதுன்னு தெரிஞ்சுக்க போறோம். தெரியாம கூட யோசிக்காத வார்த்தைகளை நாம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம். சரி, இப்போ கதைக்குள்ள போலாம். முதல்ல பிரம்மாவால சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு பெரிய மகரிஷி தான் பிருகு. இவருக்கு புலோமை அப்படிங்கிற ஒரு மிக அழகிய மனைவி ஒருவள் இருந்தாள். அந்த ரிஷி பத்தினி அவருக்கு வேண்டிய பணிவிடைகளெல்லாம் செய்து அவருடைய விரதத்திற்கும் தவத்திற்கும் எந்த இடையூறும் வராமல் நடந்து கொண்டாள். இதுபோல் அவர்கள் அந்யோன்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கையில் புலோமை கர்ப்பவதி ஆனாள். ஒரு நாள் காலையில் வழக்கம் போல் பிருகு மகரிஷி நதிக்கரைக்கு சென்று ஸ்நானம், சந்தியாவந்தனாதி பூஜைகள் எல்லாவற்றையும் செய்வதற்காக சென்றார். அப்பொழுது புலோமை தனியாக ஆசிரமத்தில் இருந்தாள். அங்கே அந்த ஆசிரமம் வழியாக சென்று கொண்டிருந்த ஒரு அசுரன் ஒருவன் எதிர்ச்சையாக புலோமையை கண்டான். புலோமையை கண்டவுடன் அவனுக்கு பழைய நினைவு ஒன்று ஞாபகத்திற்கு வந்தது. அது என்னவென்றால், புலோமை சிறுமியாக இருந்தபொழுது இந்த அசுரன் தன் பெயரையே புலோமன் என்று மாற்றிக்கொண்டதற்கு காரணமும் இப்பொழுது தெரியும். இந்த புலோமன் என்னும் அரக்கன் சிறுவனாக இருந்தபொழுது புலோமை சிறு பிராயத்தில் தன்னுடைய பிதாவின் கிரகத்தில் இருந்தபொழுது ஒரு சமயம் சாப்பிடுவதற்கு பிடிவாதம் பிடித்தாள். அப்பொழுது அந்த சிறுமியான புலோமையை மிரட்டி சாப்பிட வைப்பதற்காக அவளது தந்தை என்ன கூறினார் தெரியுமா? விளையாட்டாக புலோமையிடம் ஜாடை காட்டிவிட்டு கொல்லை பக்கம் திரும்பி பார்த்து எட்டி பார்த்து கொண்டு, ராட்சசா, இவளை பிடித்துக்கொள், இவள் உணவு உண்ண மறுக்கிறாள், அதனால் நீ இவளை பிடித்துக்கொள் என்று கூறினார். அப்பொழுது யார் கண்ணுக்கும் தெரியாமல் விளையாடி கொண்டிருந்த அசுரனான இந்த பாலகன் தன்னை புலோமையின் கணவனாக அப்பொழுதே நினைத்து கொண்டான். தன் பெயரையும் புலோமன் என்று மாற்றிக்கொண்டான். சிறு பிராயத்திலிருந்தே புலோமையை பார்த்து கொண்டு ரசித்து கொண்டு இவள்தான் தன்னுடைய மனைவி என்று கனவு கண்டு கொண்டிருந்த அந்த அசுர பாலகன் வளர்ந்து வருவதும் தெரியாமல் புலோமையின் தந்தை அவளுக்கு வேறு வரன் பார்த்திருக்கிறார் என்று தெரியாமல் அவன் பகல் கனவு கண்டு கொண்டிருந்தான். திடீரென ஒரு நாள் பிருகு மகரிஷிக்கு இவள் மனைவியாகவும் ஆகிவிட்டாள். புலோமையின் தந்தை இவளை கன்னிகாதானம் செய்து கொடுத்து வேறு ஊருக்கு அனுப்பிவிட்டார். இதனால் மனமுடைந்த புலோமன் என்ற அந்த அரக்கன் அல்லும் பகலும் காடும் நாடுமாக திரிந்து கொண்டிருந்தான். இன்றுதான் எதிர்ச்சையாக புலோமையை ஒரு ஆசிரமத்தில் கண்டான். அவளை அடையாளம் கண்டு கொண்டு அவளை மணக்க விரும்பினான். ஆனால் தூரத்திலிருந்து ஓரிரு நாட்கள் அவளை கண்காணித்தான். அவள் பிருகு மகரிஷியின் மனைவியாகி இந்த ஆசிரமத்தில் ரிஷி பத்னியாகவும் கர்ப்பவதியாகவும் இருப்பதை அறிந்து கொண்டான். ஆயினும் அவளை பிறர் மனைவி என்று அவனால் எண்ண முடியவில்லை. எப்படியேனும் தனக்கு என்று உரித்தானது தனக்கு வரவேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். புலோமையின் தந்தையும் பெரிய மகரிஷியாயிற்றே, அவருடைய வார்த்தை பலிக்காமல் போகக்கூடாதே. அதனால் அது சத்தியமாக வேண்டுமென்றால் இவள் எனக்குதானே முதல் மனைவியாக வேண்டும் என்று அவன் நினைத்தான். அப்பொழுது புலோமையை யாரும் இல்லாத சமயத்தில் அவளது ஆசிரமத்திற்குள் சென்று அவளிடம் தன்னை பற்றிய விவரங்களை கூறி தனது நியாயத்தை விவரித்தான். அதை கேட்ட புலோமை, இந்த அசுரனிடம் நாம் விவாதம் செய்து என்ன செய்ய முடியும்? நாமோ கர்ப்பவதி, யார் பேச்சை கேட்டால் இவன் விலகி போவான் என்று யோசித்தாள். பிறகு கூறினாள், நீ சொல்லுவதெல்லாம் சரி, என் தந்தையின் வாக்கு பொய்யாகக்கூடாது. என் தந்தையின் வாக்கு முதலில் உன்னை குறித்து சொல்லப்பட்டதாக நீ நினைக்கிறாய். இதுவும் சரி. ஆனால் இப்பொழுது நான் அக்னி சாட்சியாக பிருகுவிற்கு மனைவியாகிவிட்டேன். யாரை சாட்சியாக கொண்டு என் திருமணம் நடந்ததோ அவர் என்ன கூறுகிறாரோ அதுபடி நான் செய்கிறேன் என்று கூறினாள்.
புலோமைக்கு தர்மம் தெரியும். விளையாட்டாக தன் தந்தை கூறிய வார்த்தை உண்மையாக கூடாது, உண்மையும் ஆகாது என்றும் தெரியும். ஆனால் தனி ஒருவளாக இந்த அரக்கனுடன் யாரும் இல்லாத சமயத்தில் இவள் விவாதம் செய்து எப்படி புரிய வைப்பாள்? இவளுடைய பேச்சை கேட்ட அரக்கன் மிகவும் யோசித்துவிட்டு, சரி, நீ கூறியபடியே நான் அக்னி பகவானிடம் கேட்கிறேன் என்று அக்னியை பிரார்த்தனை செய்தான். முதலில் இவளுடைய பிதாவினால் ராட்சசாய் எடுத்துக்கொள் என்று எனக்கே தானம் செய்யப்பட்டாள். பிறகு உன் சாட்சியாக இப்பொழுது பிருகுமுனிவருக்கு தானம் செய்யப்பட்டதாக கூறுகிறாள். அதனால் அக்னி பகவானே, இவள் யாருக்கு சொந்தம்? இவள் நானே மனைவியாக கொள்வதற்கு உரித்தானவளா இல்லையா என்று நியாயத்தை கூற வேண்டும், பொய் சொல்லக்கூடாது என்று பிரார்த்தனை செய்தான். அக்னி பகவானும் யோசித்தார். நாம் உண்மையை சொல்லிவிட்டால் பிருகுமுனிவர் சபிப்பார், பொய் சொல்லிவிட்டால் நமக்கும் நரகம் ஏற்படும் என்று அக்னி பகவான் சிந்தித்தார். பிறகு அந்த அரக்கனிடம் கூறினார், என்னதான் முதலில் அவள் தந்தை அசுரனான உன்னை அவளை ஏற்கும்படி கூறியிருந்தாலும் ராட்சசனே, அசுரனே, அரக்கனே போன்ற வார்த்தையைத்தான் பிரயோகித்தாரே தவிர புலோமா என்று உன்னுடைய நாமத்தை அவர் கூறவில்லை. உன் பெயரை கூறி அவளை வரிக்கும்படியும் ஏற்கும்படியும் சொல்லவில்லை. ஆனால் பிருகுமுனிவருக்கு என் சாட்சியாக மந்திரங்களை உச்சரித்து அவர்களுடைய பெயர்களையும் குறிப்பிட்டு அவளை கன்னிகாதானம் செய்து கொடுத்துள்ளார். அதனால் பிருகு முனிவருக்கே அவள் மனைவியாவாள், உனக்கு அவள் பத்தினி ஆகமாட்டாள் என்று அக்னி பகவான் கூறி மறைந்தார். புலோமையும் நாம் தப்பித்தோம் என்று சந்தோஷப்பட்டு அக்னியை வணங்கினாள். அந்த அரக்கனும் இதை மீறி அவளை அடைய விரும்பினால் நாம் அக்னியின் சாபத்திற்கு ஆளாவோம் என்று பயந்து அவ்விடம் விட்டு சென்று விட்டான். ஒரு சாதாரண வார்த்தை விளையாட்டாக குழந்தை பருவத்தில் புலோமையால் உச்சரிக்கப்படவும் இல்லை, அவளது தந்தையால் கூறப்பட்டு அவளுக்கு ஆபத்தின் எல்லை வரை கொண்டு சென்று விட்டது. பார்த்தீர்களா? பழைய காலகட்டங்களிலேயே இவ்வளவு கஷ்டம் என்றால், இவ்வளவு தர்ம சங்கடம் என்றால், இப்பொழுது கலியுகத்தில் நாம் கூறும் வார்த்தைகள் எவ்வளவு கவனமாகவும் தர்மம் நிறைந்ததாகவும் அர்த்தமுள்ளதாகவும் அனைவருக்கும் நன்மை பயப்பதாகவும் இருக்க வேண்டும். பிரபஞ்சமானது நாம் கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு உருவத்தில், ஏதோ ஒரு வடிவத்தில், ஏதோ ஒரு உயிராக, ஜீவனாக இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது. தேவதைகள் கண்ணுக்கு தெரியாமல் சுற்றியிருந்து நாம் கூறும் நல்ல வார்த்தைகளை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார்கள். இது போன்ற கெட்ட வார்த்தைகள் சில சமயம் கோபத்திலோ துன்பத்திலோ நாம் கூறிவிட்டால் துர்சக்திகளும் அதனை ஏற்றுவிடுகிறது. அதனால் எப்பொழுதும் யோசித்து கவனமாகவும் நல்ல வார்த்தைகளையே அனைவருக்கும் நமக்கும் சிந்தித்து பேச வேண்டும். நன்றி.